நேர்களே, ஒரு 100 நபர்கள்கிட்ட சர்வே எடுத்திருக்கிறோங்க. அந்த சர்வே எடுத்ததோடைய ரிப்போர்ட் தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். சரிங்களா? என்னங்கிறது பார்க்கலாங்க. டிவி ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னாங்க, அது மக்கள்கிட்ட 12.5% போய் சேருதுங்க. சரிங்களா? அடுத்தது 47.9% போய் ரீச் ஆகுதுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேடியோவில் ஆட் ரன் பண்ணுவாங்க, பெரிய அளவு ரீச் கிடையாதுங்க, 0% தான் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சைட்டில் பிளாக் எழுதுவாங்க. பிளாக் எழுதுறாங்க அப்படின்னா அதுக்கு 12.5ங்க. அதுக்கு அடுத்தது அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங், அதுக்கு பண்ணணும்னா அதுக்கு 12.5ங்க. அதுக்கு அடுத்தது சேல்ஸ்மேன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ப்ரொமோஷன் பண்ணுறாங்களா, அதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.1ங்க. அதுக்கு அடுத்தது இன்ஃப்ளூயன்சர் வச்சு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.5ங்க. அதுக்கு அடுத்தது பிளாக்ஸ் எழுதுறாங்க பார்த்தீங்களா, பிளாக் எழுதுறது 6.3. டிக்டாக் இங்கே இல்லைங்க, டிக்டாக்கு ஒரு சர்வே எடுத்துருக்குறோம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2.1ங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் மேகசின், அதில் பார்த்தீங்கன்னா 8.3 பேருங்க. அடுத்தது இன்ஸ்டாகிராமுக்கு 16.7, இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு சேல்ஸ் நம்ம கிடைக்கிறதுங்க. அதுக்கு அடுத்தது யூடியூப் 25%. அதுக்கு அடுத்தது சோசியல் மீடியா 25%. இந்த மாதிரி ரேஷியோவில் தாங்க நம்ம மக்களை ரீச் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆடுக்கும் நம்ம எடுத்தோம்னா தான் நம்ம எதில் நமக்கு எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தேர்வு செஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க. இது போல் நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.